பாசம், நேசம், அன்பு அதோடைய மொத்த ஏஜெண்ட் உங்களுக்கு தெரியுமா? என்னடா பாசம், நேசம், அன்புடைய மொத்த ஏஜெண்ட். நான் ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்கும்போது இரு நபர்கள் எதிர்க்க வருவாங்க. அதுல ஒரு நபர் சொல்லுவாரு, இவர் யார் தெரியுமா? இன்னாருடைய மகன், அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அவங்க குடும்பம் அப்படி இப்படி நம்மள புகழ்ந்து பேசுவோம். ஏன் டல்லா இருக்கிற? பையன் என்ன பண்றான்? பொண்ணு என்ன பண்றாங்க? படிக்கிறாங்களா? என்ன பண்றாங்க? எவ்வளோ என்ன இது எல்லாம் விசாரிப்பாங்க. நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய முகம், ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? மத்தியானம் சாப்பிடலையா? ஏன் டல்லா இருக்கிற? நல்லா சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு நம்மளுக்கு பயங்கரமான அட்வைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பொழிவாங்க. நாம யோசிப்போம், என்னடா தாய் தகப்பன்னு கூட ரொம்ப அக்கறையா அவங்க விசாரிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப பூரிச்சு போய் நம்ம ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளி போன உடனே இதே நபர் என்ன சொல்லுவார் அந்த நபர்கிட்ட, உங்க ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் முன்னாடி அப்படிதான் சொன்னேன், மோசமான ஃபேமிலி இருக்கிறானு, இல்லீகல், மோசமானவன், கிரிமினல், உங்க குடும்பம் டோட்டல் அப்படியாச்சு இப்படியாச்சு லாஸ் ஆச்சு, இப்போ பயங்கர திண்டாடுறாங்க அவனை பார்த்த உடனே. ஏன்னா அவங்க எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சனால அவன் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது, புகழ்ந்துதான் பேசணும், வேற வழி இல்லை, அதனால தாங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யற மாதிரி இருந்தா இந்த நபர் என்ன செய்வார்னா, ஆட்டோவை பிடிச்சி, சொந்த காசுல ஆட்டோவை பிடிச்சி அவர்கிட்ட போய் அவனுக்கு எதுவும் செய்யாதீங்கன்னு கெடுத்துட்டு வந்துடுவார். இதுதான் பாசம் நேசத்துடைய மொத்த ஏஜெண்ட். ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, நம்மளை பார்த்த உடனே புரிஞ்சுப்பாங்க. வரட்டுமா, நல்லா இருக்கீங்களா, பார்த்துங்க. அவங்க நல்லதுக்கும் வரமாட்டாங்க, கெட்டதுக்கும் வரமாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. தேவைன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இந்த ஆட்களை இப்போ இந்த இரு இரு நபர்களையும் நம்ம தெரிந்து வச்சுக்கிட்டு அவங்க கூட பயணிச்சா நல்லா இருக்கும்.